வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அரசியல் விழிப்புணர்வு பதிவுகளை நிறைய பேர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சில கமெண்ட்ஸ் வருது. அதுக்கு நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இதில் பிழையான சிற்பிகளால் பாழாக்கப்படும் பாறை நடிகர் விஜய் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன். என்ன நீங்கள் நடிகர் விஜய் மேலே தான் இவ்வளவு வெறுப்புணர்வு காட்டுறீங்களா அப்படின்னா இல்லை. ஒரு சிற்பி இந்த பாறையை பார்த்தவுடன் ஒரு பாறையை பார்த்த உடனே, அந்த மலையை பார்த்தவுடன் இதில் இந்த வடிவத்தில் நாம் இந்த பாறையை கொண்டு வந்து விடலாம் என்கிற ஒரு சிந்தனைத்திறன், அது கற்பனையில் வரும் சிந்தனைத்திறன் இருக்க வேண்டும். ஆனால் விஜயை சுற்றி இருப்பவர்கள் அப்படிப்பட்ட சிற்பிகள் இருக்கிறார்களா? நான் சிற்பிகள் சொல்கிறது அரசியல் சிற்பிகள். ஒரு மனிதனை வளர்த்து வார்த்து ஒரு தலைவனாக உருவாக்கக்கூடிய வல்லமை இவர்களுக்கு இருக்கிறதா? இவர்கள் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள். மீண்டும் மீண்டும் அதைத்தான் ஒவ்வொரு பதிவுலையும் போடுறேன். தேர்தல் வியூகங்கள் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் மாறும். அண்ணா ஜெயித்ததும், காமராஜர் ஜெயித்ததும், எம்ஜிஆர் ஜெயித்ததும், ஜெயலலிதா ஜெயித்ததும், ஜெயலலிதாவும் கருணாநிதி மாறி மாறி ஜெயித்ததும், இதெல்லாம் தேர்தல் வியூக அமைப்பாளர்களால் அல்ல, களத்தில் இறங்கி வேலை செய்தவர்களால். போன முறை 2021 திமுக ஜெயித்தது காரணம் இவங்க வகுத்து கொடுத்த தேர்தல் வியூகங்கள்லாம் கிடையவே கிடையாது. அதை மட்டும் நம்பியிருந்தாங்கன்னா திமுக கரைஞ்சு போயிருக்கும், காணாமல் போயிருக்கும். ஆனால் அதே ஆட்களை வைத்துக்கொண்டு நம்மை அதுவும் பாருங்கள், முதலமைச்சராக என்னை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே கூட்டணியில் சேர்வேன் அப்படின்னு ஒரு இது கொடுக்குறாங்க, டிமாண்ட் வைக்கிறாங்க. கூட்டணி அமைப்பதற்கு ஒரு நிர்பந்தம் படுத்துகிறாங்க. இதெல்லாம் யார் செய்வார்கள்? ஒரு சாதாரண அறிவுள்ளவர்கள் கூட இந்த மாதிரி டிமாண்ட் வைக்க மாட்டாங்க. இது ஒரு நெகோசியேஷன் பவர் அப்படின்னு நீங்கள் சொல்லிங்கன்னா இது அரசியலில் எடுபடாது. நீங்கள் அதுக்கப்புறம் இறங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூவும் கிடையாது. இது அரசியல் அறிந்தவர்கள் புரிந்திருப்பார்கள். எனக்கு தெரிஞ்சு திண்டிவனம் ராமமூர்த்தின்னு இப்போ அவர் எனக்கு ஐம் சாரி இஃப் ஐம் நாட் ராங், அவர் இருக்காரா இல்லைன்னு தெரியல. அவருடைய மகள் தான் அன்புமணி ராமதாஸுடைய மனைவி. திண்டிவனம் ராமமூர்த்தியை கல்யாணம் பண்ணவர் தான் அன்புமணி ராமதாஸ் மனைவி. மன்னிக்கணும், திண்டிவனம் ராமமூர்த்தியுடைய மகள். அதை தான் அன்புமணி ராமதாஸ் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவரை தனியாக காங்கிரஸிலிருந்து பிரித்து காக்க வைத்து, அதாவது வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு சீட் தாரின்னு சொல்லி அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனது ஜெயலலிதா. இது ஒரு அரசியல் வியூகம். இப்படி விஜய்க்கு ஒரு சோகம் நிகழ்ந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. தொடர்ந்து சேனல் பாருங்கள். விழிப்புணர்வு பதிவுகளை பெறணும்னா நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.